அஸ்ஸலாமு அலைக்கும். பொறாமை நிறைய மனிதர்கள்கிட்ட நான் பார்க்குற விஷயம் இதாங்க. பொறாமை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது அவங்களோட தீவிர மனநோய் மாதிரி பார்க்குறேன். பொறாமை குணம் உள்ள மனிதர்கள் யாருடனும் ரொம்ப க்ளோஸாக பழக மாட்டாங்க, க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க, உறவுகளோட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்து அவங்களால நிதானித்து கொள்ளவே முடியாது. அவர்கள் மற்றவர்கள் நல்லா இருப்பதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் இதில் இருக்குது. பொறாமை குணம் உள்ளவங்க தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக இருப்பாங்களாம். அவர்கள் செய்ய முடியாத விஷயத்த வேற ஒருத்தவங்க செய்கிறத பார்க்கும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால கோவப்படுவாங்க. கோவம் பொறாமையாக மாறிடும். இந்த பொறாமை மனசில் இருந்தாலே வெறுப்பும் சேர்ந்து வந்துடும். இதனால தான் உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாமலே போயிடுது. அதனால நம்ம பொறாமையை குறைச்சிட்டு பொறாமையிலிருந்து முழுசாக விடுபட்டு நல்ல குணத்தோடு வாழ்வதற்கு பழகுவோம். மற்றவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல குணத்தோடு வாழ்ந்து பார்த்தாலே நம்ம வாழ்க்கை அம்பிட்டு அழகாக இருக்கும்.